ஷாம், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நேற்று தஞ்சாவூரில் காவேரி விவகாரம் தொடர்பான போராட்டத்திலே கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கைக்கு எதிராக அவசரமாக முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவசர வழக்காக விசாரணைக்கு ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் மற்றும் ஒரு அந்நிச்செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? தஞ்சையில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 6 பிரிவுகளில் தஞ்சாவூர் கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்காக தஞ்சாவூர் போலீசார் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் குவிந்திருக்கிறார்கள். மேலும் சென்னையை சேர்ந்த காவலர்களும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதியை கைது செய்வதற்காக போலீசார் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உதயநிதி கைதாக மறுப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா இந்த முறையீடை செய்தார். அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை நடைபெற இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற வகையில் வேண்டும் என்றே உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை கைது செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே இதற்கான இந்த வழக்கை அவசரமாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து நாளை விசாரிப்பதாக முதலில் நீதிபதி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தல்கள் வைக்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி என்ன மாதிரியான வழக்கு, முதல் தகவல் அறிக்கை நகல் இருக்கிறதா போன்ற விவரங்களை பிற்பகலுக்கு முன்னதாக தாக்கல் செய்யுமாறு மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவிடம் தெரிவித்து இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று பிற்பகல் 2:15 மணி அளவில் விசாரணை எடுக்கப்படும் என நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார்.